மம்முட்டி அவர்கள் கிடைச்ச கௌரவ விருதையும், அவர பத்தின சில தெரியாத ஃபன் ஃபேக்ட்ஸையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான கன்டென்ட் பார்க்க சினிமா போகன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மம்முட்டி அவர்கள் சினிமாவிற்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய பங்களிப்புக்காக 1998ல இந்திய அரசு அவருக்கு நம்ம நாட்டுல கொடுக்கப்படுற 4வது பெரிய சிவிலியன் விருதான பத்மஸ்ரீ விருத குடுத்து கௌரவிச்சாங்க. இதோட அவரு வாங்கின தேசிய விருதுகள் எல்லாம் அவர் செய்த வேலைகளுக்கான அங்கீகாரம். இவருக்கு கிடைச்ச இன்னொரு கௌரவம் என்னன்னா, கேரளா யூனிவர்சிட்டியும் கோழிக்கோடு யூனிவர்சிட்டியும் சேர்ந்து அவருக்கு டாக்டர் ஆஃப் லெட்டர்ஸ்ன்ற கௌரவ டாக்டர் பட்டத்தை கொடுத்தாங்க. ஒரு வக்கீலா இருந்தவர் இன்னைக்கு இவ்வளோ பெரிய கல்வி சார்ந்த ஒரு கௌரவத்தை பெற்றது அவர் அறிவில் எவ்வளோ சிறந்தவர் அப்படிங்கிறத காட்டுது. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, மம்முட்டி அவர்கள் சின்ன வயசுல ஒரு சிறந்த வாலிபால் பிளேயராக இருந்திருக்காரு. சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய மேட்சுகள் சென்று வாலிபால் விளையாடி இருக்காரு. அதனால தான் இப்போவும் மம்முட்டி அவர்கள் இளம் விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்துகிற வேலையில் ஆர்வம் காட்டுவார். மம்முட்டி அவர்கள் அதிகமாக புத்தகங்கள் படிக்கிற பழக்கங்கள் கொண்டவர். சினிமாவில் உச்சம் தொட்ட பிறகும் புத்தகங்களை தொடர்ந்து வாசிக்கக்கூடியவர்களில் மம்முட்டியும் முக்கியமான ஒருத்தர். அதுலேயும் அவர் வரலாறு, அரசியல், தத்துவம் சம்பந்தப்பட்ட புத்தகங்களை ரொம்ப விரும்பியே படிப்பார். அவர் நிறைய படிக்கிறதால தான் அவர் பண்ணுற ஒவ்வொரு கேரக்டரோட ஆழம் புரிஞ்சு அதை திரையில் அவ்வளோ சிறப்பாக தத்துருவமாக கொண்டு வராரு. 5 தலைமுறைக்கு மேலே சினிமாவில் தன்னோட இடத்த அழுத்தமாக பிடிச்ச மம்முட்டி அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் சினிமாவுடைய ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் நடிகராக பார்க்கப்படுறாரு. மம்முட்டி அவர்கள் நடித்த படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படங்கள், அவருடைய சிறந்த கேரக்டர்கள், உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வாரம் யாரோட வாரமாக இருக்கும் அப்படின்றத உங்களோட கெஸ்ஸிங்ஸையும் கமெண்ட் பண்ணுங்க. சினிமா போகன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.